இருக்குமா? இந்த பாருமா, குழம்பு போடும்போது நல்லா பாத்துக்க. அப்புறம் இந்த மீனாட்சிய குத்தம் சொல்லாத. 15 முழம் வெட்டுற என்னமா? 4 பூ விட்டுதான் வெட்டுறது. குடியா மொழிக்கு போயிடும். என்னது 4 பூ விட்டு வெட்டுறதா? அடியாத்தி, இதுக்குதான் முழம் போடுறதுக்கு முன்னாடியே பாத்துக்க சொல்லி சொன்னேன். யானை விலையில பூ விக்குது, குதிரை விலையில நார் விக்குது. இத கட்டி எடுத்துட்டு வந்து கடை தெருவுல விக்கிறதுக்குள்ள எங்க ஆத்தா வாத்த பால் எல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு. இதுக்கு தாங்க நான் இந்த மாதிரி பாத்தீங்க கூட வியாபாரமே வச்சுக்கிறது இல்ல. ஏமா, அந்த அம்மா 4 பூ தானே கேட்டா, அதுக்கே இந்த புரி போயிரு. அவ கேட்டது 4 பூதாயா, ஆனா அத காசாக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள என் கண்ணு முழிப்புதுங்கிறது எனக்கு தானே தெரியும். நொந்து நூலாயி வெந்து வெதும்பி போய் ஏதோ பரம்பரை தொழிலாச்சே, விடக்கூடாதுன்னு ஒரு கௌரவத்துக்காக பூ விக்கிறா இந்த மீனாட்சி. பர்றவ போறவ எல்லாம் என் பல்ல பிடிச்சு பதம் பாப்பா, நீங்க வந்து வேடிக்கை பாருங்க. நிறுத்துமா, எப்ப பார்த்தாலும் சல சலன்ட்டு. உனக்கு தோல் வாயா இருக்கா கண்டு தொடுத்துக்கிட்டு நிக்குது. இதே இரும்புல இருந்தா போல்ட்டு நெட் எல்லாம் புடிக்கிட்டு போயிருக்கும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. யோ, இந்த வாயு இல்லன்னா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குப்பை கொட்ட முடியாதியா? இந்த அளவுக்கு வாய் அளக்குறே, இந்த அம்மாக்கு பூ எப்படி அளந்த? யோ, என்ன விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்கா? பூவை டேப்லயும் கச்சக்கோள்ளையும் மலக்க முடியும், மோளம் தாயா போட முடியும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. நீங்க குப்பிய மூடிக்கிட்டு இருங்க, நாங்க பெரியவங்க பேசுறோம். பூ எப்படி அளந்தீங்க? யோ, ஆளையும் சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி முளம் போட்டான்னா ரொம்ப கரெக்டா இருக்கும்யா. அப்படியா? சரி, அப்ப ஒரு 10 முழம் பூ கொடுங்க. பாத்துக்கயா, நல்லா பாத்துக்க. நம்ம கிட்டே வித்த காட்டுறியே. இப்ப என்னங்கிற நீ? சரி, நானே அளந்துக்கிறேன். நல்ல கதையா இருக்குதியா. அரிசி விக்கிறவன் தான் படிய வச்சிருப்பான், பால் விக்கிறவன் தான் ஆழ்வாக்கு வச்சிருப்பான், துணி விக்கிறவன் தான் கஜகோல வச்சிருப்பான். வாங்குற வளர்ந்த கதைய எந்த ஊர்லாவது கேட்டிருக்கியா நீ? நம்ம 2 பேர் கையும் ஒரே அளவு தானே? இதால நான் அளந்தா 2 முழம், நீ அளந்தா 3 முழம் வருதே, எப்படி அது? அது பரம்பரை வித்தையா. அடியே, சூலூர்ல இருந்து நம்ம சுந்தரிய பொண்ணு பார்க்க வராங்களாம். பையன் ஒரே பையனா, பூமி காணி எல்லாம் இருக்குதான். ஒரு 20-25 எருவு மாடு, 10-15 பசு மாடெல்லாம் இருக்குதான். பார்க்க வர சொல்லட்டுமா? என்னத்த எரும மாட்டியா? இத பாருங்க, அந்த சூழலுக்கு அன்னைக்கு பொண்ணை தரமாட்டேன். தண்ணி இல்லாத காடு, குடிக்க தண்ணி எடுக்கவே 2 மைல் போகணும். என் பொண்ணு தண்ணி எடுத்தே பாதி தேஞ்சிருவா. அடியே, இந்தியாவில ஏறத்தாழ எல்லா கிராமமும் அப்படிதான் இருக்கு. அதுக்காக ரஷ்யாவில கொடுக்க முடியும்? 10 கல் தூரத்துல பொண்ணை கொடுத்தா போக வர பஸ் செலவு மிச்சமாச்சேன்னு பார்த்தேன். என் பிள்ளைய நான் தரமாட்டேன். உன் பிள்ளையா? என்னமோ நம்ம உதவியே இல்லாம தனியா நீ மட்டும் பெத்துக்கிட்டதா ரொம்பதான் பிலிக்கிறிய. இத பாருங்க, ஏதாவது பட்டினக்கரையா பார்த்து என் பிள்ளைய கொடுங்க. பட்டிக்காட்டுல வாக்கப்பட்டு நான் படுற அவதி பத்தாதாக்கும். ஏன் துப்புனீங்க? துப்பனும் போல தோணுச்சு. அண்ணா, இவரு கல்யாணத்தை பத்தி நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணுமே சொல்ல வேணாமா? கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்கண்ணா. இது மங்களமான காரியம், மாடத்தனமா எதையாவது பேசி மாட்டிக்காத. உள்ள போ. உன் பொண்ணை எங்க கட்டி கொடுத்தா எனக்கு என்ன? ஏதோ அத்தை காரியாச்சுன்னு உரிமையோட சொன்னேன். நீங்க எப்படி கேட்டா எனக்கு என்ன? ஆரம்பமே ரொம்ப பிரமாதம். தங்கச்சிக்காரி வீட்டுக்குள்ளே தவில் வாசிட்டான். உங்க தங்கச்சி சொல்றதுல என்ன தப்பு? தப்பா? உன்னோடெல்லாம் குடும்பம் நடத்தணும்னா குடிச்சிட்டாண்டி நடத்தணும். வேலையா ஐயா, நம்ம கடையில இருந்து ஸ்டீல் உடைக்காத ஒரு சாராய பாட்டில் எடுத்துடா. அது என்னமோ நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரமோ என்னமோ கிடைச்சதுங்களா, அதுக்காக லீவ் விட்டாங்க. அப்படின்னா என்னங்கய்யா? அது ஒண்ணு இல்லடா, புட்டு மாதிரி தேங்காய் துருவி போட்டு நெய்ய அள்ளி போட்டு புடிச்சிட்டா சரியா போயிடும். ஐயோ, எனக்கு வேலைக்காரனும் சரியில்லை, வீட்டுக்காரியும் சரியில்லை. வேலைக்காரி வேலாயி கொஞ்சம் பரவாயில்ல. எதுக்குடி துப்புற? துப்பணும்னு தோணுச்சு. என்னங்கப்பா, நம்ம வீட்டுக்கு யாரோ பொண்ணு பார்க்க வராங்கன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எப்ப வராங்க? ஏமா? எனக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க வந்தாங்கன்னா பஜ்ஜி சொன்னோம், போண்டா சொன்னோம், அதனாலதான் கேட்டேன். அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரனுங்க தானா வரணும். எப்ப வரீங்க நாம அவங்கள கேட்டுட்டோம், விலையை ஏத்திருவானுங்க. அவங்க எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். என்னது எல்லாத்துக்குமா? ஆமாங்க, நாங்களும் 10-15 இடத்துல பொண்ணு பார்த்தோம். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கல. அந்த அம்மா யாருங்க? உங்க வரவுங்களா? எங்க பக்கத்து வீட்டுல வாடகைக்கு குடி இருக்கிறவங்க. ஆக உங்க தொகுதிக்கே பொண்ணை பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் சொல்றீங்க. என்ன வரப்போற மருமக எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, எங்க ஊருக்கே மருமகளா இருக்கணும். என்னது? உணர்ச்சி வசப்படாதீங்க. எங்க குடும்பம் அவ்வளவு மரியாதையான குடும்பம்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, அவ்வளவு பெருசு இல்லையா? இந்த அம்மா யாரு? என் தங்கச்சிங்க. ஏமா உங்க வீட்டுக்காரர் வரலையா? அவன் கிடக்குறான் புறம்போக்கு. அவனை பத்தி என்ன பேச? என்ன புருஷனை பத்தி பேசின உடனே குப்புன்னு ஏறுது இந்த அம்மாவுக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, கல்யாணமான மறுநாள புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு கசம்சா, அதான் நேரா இங்க வந்துருச்சு. என்னாச்சு? சாதாரண நூல் பட விவகாரங்க. வாங்கி தர மாட்டேன்ட்டாரா? இல்லைங்க, துவச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அடிதடி சண்டைன்னு ஆகி போயிருச்சுங்க. ஏன் கழுது அங்க போற, இங்கேயே இருந்து சொல்லிட்டேன். 15 வருஷம் ஆயிருச்சு. இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது லாண்டரி கடை வச்சிருக்கிறதா கேள்வி. ஆனா என் பையனை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். புடவை நல்லாவே துவைப்பான். எல்லாம் ஏற்றேலி. பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க. அது பொண்ணு ரொம்ப வெக்கப்படுதுங்க. பின்ன இருக்காதோ என்ன? அந்த காலத்துல நான் வெக்கப்படல. அது சரி, நாம என்ன சினிமா படமா இருக்கிறோம்? கையில காப்பி டம்ளர் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் காலையா விட சொல்றதுக்கு. நீ என்ன பண்ற? சமையல் ரூம் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு சிக்னல் கொடு. நாங்க எல்லாரும் சைடுல கியூல நின்னுட்டு ஜாட மூர்த்தரா பார்த்துட்டு போயிடுறோம். எப்படி? அழகு வழியுதுன்னா அசடுல வழியுது. வயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல இருக்கே. மகனே வடிவேலு, நீ மாட்டினடா. சமைக்க தெரியுமா? தெரியுமே. துணி எல்லாம் துவைப்பியா? நானே தான் துவைப்பேன். கணக்கெல்லாம் போடுவியா? போடுவேனே. எங்க 10ஆம் நம்பர் வாய்ப்பாடு சொல்லு. அந்த ஒரு வாய்ப்பாடு தான் மறந்து போச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் கேப்பீங்க, அப்புறம் பிடிக்கலன்னு போயிடுவீங்க. ஏண்டே, பொண்ணு என்னவோ அழகு கிழகுன்னு அங்க போனா கழுகு மாதிரி ஒரு கழுவி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு நிக்குது. இதான் பொண்ணு. இதுதான் பொண்ணா? அப்ப அது அது பொண்ணோட அம்மா. ஏன் சம்பந்தி, என்ன கூட்டிங்களா? இவங்க தான் தலையை வாரிக்கிட்டு நின்னாங்க. ஏங்க, நீங்க தான் பொண்ணோட அம்மாவா? பார்த்தா பொண்ணோட அக்கா மாதிரியே இருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. நீயே வெக்கப்படுற. ஏதோ ஆண்டவ புண்ணியத்துல நல்லபடியா உள்ள அனுப்பிச்சிட்டேன். பிறக்கிறது பேரனா இருக்கணும். ஏங்கா, பொண்ணு ரொம்ப வெக்கப்பட்டுச்சா? ஏண்டி, இந்த வயசுல எனக்கே இவ்வளவு வெக்கமா இருக்கே, அது சின்ன பொண்ணு எவ்வளவு வெக்கப்படும். அடியே, 22 வருஷத்துக்கு முந்தி ஆவணி மாசம் 2ஆம் தேதி எனக்கு சாந்தி முகூர்த்தம். காரியத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு காலம்பரம் 7 மணிக்கு கதவை திறந்தேன். என் மாமனார் நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு நாண்டிட்டு வந்துருச்சு. கப்பனும் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். ஐயோ, கதவை சாத்திக்கிட்டீங்க. அப்புறம் 11 மணி சுமாருக்கு கதவை திறந்தேன். என் மாமியார மாவாட்டிட்டு உட்கார்ந்து இருந்துச்சு. எனக்கு முகமெல்லாம் குப்புன்னு சேர்த்துருச்சு. நான் குடுகுடுன்னு உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். சரி, மதியம் 2 மணிக்கு கதவை திறந்தேன். என் மச்சன புள்ள உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. எனக்கு உடம்பெல்லாம் செலுத்துக்குச்சு. நான் படார்னு போய் கதவை சாத்திக்கிட்டேன். சாயந்தரம் ஒரு 6-7 மணி இருக்கும். காபி சாப்பிடுற நேரம். கதவை திறந்தேன். என் பெரிய மாமனார் வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. எனக்கு முகமெல்லாம் குப்புன்னு செவந்து போச்சு. உங்களுக்கு எப்படி முகம் சிவந்துச்சு? நான் அப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருப்பேன்டி. தப்பி தப்பி ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டேன். 8 மணி சுமாருக்கு எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன். சரி, வந்தது வந்துட்டேன், காலம்பரம் போன்னு சொல்லிட்டாரு. கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன் இல்லையா? சரி, கப்பு நான் அங்கேயே படுத்துக்கிட்டேன். அப்புறம் எப்பதான் வெளியே வந்தீங்க? காலம்பரம் 7ஓ 8ஓ வந்து சேர்ந்துட்டேன்னு வச்சுக்க. ஆயிரம் தான் சொல்லு. அதை நினைக்கும் போது போங்கடி. ஆமா, என்ன இங்க கடையை வச்சிருக்காங்க? என்னங்க இது? நாம 2 பேரும் திங்கிறதுக்கா? இது எங்க வீட்டு லட்டாச்சே. இதுவும் எங்க வீட்டு மைசூர் பாகு. உங்க வீட்டுல ஒண்ணுமே செய்யலையா? ஐயா, கண்டுபிடிச்சிட்டியா? பையில எவ்வளவு வச்சிருக்க? ஆ? சுருக்கு பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஏய், பணம் கேட்டா கொடுக்காம என்னடி பேய் மூய் முடிச்சுக்கிட்டு இருக்க? வேதாளம். நீங்க பணம் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு ஊர்லயே எங்க அம்மா சொல்லிச்சு. ஓஹோ, உங்க அம்மா கிளாஸ் வர நடத்தி அனுப்பிச்சிருக்காங்களா? அப்புறம் என்ன சொன்னாங்க? உன் புருஷனை நம்பாத, பாக்குறதுக்கு போக்கிரி மாதிரி இருக்கு. மூஞ்சில வலை போட்டு தேடினாலும் குடும்ப கடையே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் சூதாடுறா, கள்ளு சாரையும் குடிப்போம் போல இருக்கு. கழுத்துல இருக்கிற நகையை கேட்டா உடனே ஊத்து கொடுத்துறாத. உசுரே போனாலும் சுருக்கு பையன் மட்டும் ஊத்து கொடுத்துறாத. புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா பழச்சுக்கோ. உன் புருஷனா தீயாச்சு. அப்புறம் உங்களை பத்தி இவ்வளவுதாங்க சொன்னாங்க.
சார் யாரு? உன் புருஷன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே? ஒண்ணு கல்லா இருக்கணும் இல்ல புல்லா இருக்கணும். நீங்க தான் ரெண்டும் கெட்டானா இருக்கீங்களே. நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ வேணாங்க, விடுங்க. சொன்னா கேளு, கொடுத்துறேன். ஐயோ சத்தம் போடாத, கொடுத்துரு. சொன்ன கேளுங்க. அடிச்சிடுவோம், கொடுத்துருங்க. ஏனுங்க வேணாங்க. ஏன் பயப்படுற? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ இப்படி முரட்டுத்தனமா நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கவே மாட்டேன். ஏய், கதவை சாத்தி சொல்லடா. நிம்மதியா தூங்க முடியல இங்க. ஐயோ நான் கொடுக்க மாட்டேன், விடுங்க. என்னங்க நீங்க முதல்ல எல்லாம் பண்ணாதீங்க. ஐயோ புடையில புடிச்சு இழுக்காதீங்க. ஏய், இப்படி அவனு தெரிஞ்சிருந்தா என் சுருக்கு பையன் எங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பேன். பணமாவது மிச்சமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு இது. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. இதுதான் முதல் இரவு. சுந்தரி, நான் இப்ப போய் காலையில தான் வருவேன். எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இங்கதான் தூங்கிக்கிட்டு இருந்தா சொல்லணும். என்ன, ஏதாவது உளற கிளற வச்ச உனக்கு கொன்னு போடுவேன். என்ன புரியுதா? கண்மணி, சுந்தரி, இந்த ரெண்டுல ஒண்ணு தொடு. ஏன் நான் சூதாட போறேன்னா ஜெயிப்பனா தோப்பனா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நமக்கு இந்த ஜோசியத்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. தொடு. ஏன் ரண்ணியம் தொடுற? உங்களுக்கு ஜெயிப்பா இருந்தாலும் எனக்கு 300 ரூபாய் நஷ்டம் தானே. லூசுன்னு தான் நினைச்சேன். நீ விவரமான லூசுடி. வரட்டுமா? சரியோ, நல்லா தூங்கடக்கணும். தூங்கு.